தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நெல்லை, குமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு மாநில பேரிடர் மீட்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளவு குழுக்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது? தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பினுடைய முழு விவரங்கள் என்ன? என்டிஆர்எஃப் அரங்கோணத்துல தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில இருக்காங்க. தமிழக அரசினுடைய கோரிக்கை நேற்று. அதே நேரத்துல மாநில பேரிடர் மீட்பு படை என்ற எஸ்டிஆர்எஃப் அவங்களும் தற்போது 10 குழுக்களாக 4 மாவட்டங்கள்ல முகாமிட்டிருக்காங்க. ஒரு குழுக்கு 30 வீரர்கள் என்ற அடிப்படையில 300 வீரர்கள் தயார் நிலையில இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நெல்லையில 90 வீரர்கள் கொண்ட 3 குழுக்களும், கன்னியாகுமரியில 90 வீரர்கள் கொண்ட 3 குழுக்களும், அதே போல நீலகிரியில 90 வீரர்கள் கொண்ட 3 குழு, கோவையில 30 வீரர்கள் கொண்ட ஒரு குழு இந்த அடிப்படையில தயார் நிலையில மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் தயார் நிலையில இருக்காங்க. இவங்க மாவட்ட நிர்வாகத்தினுடைய அவங்களுடைய உத்தரவின் பேர்ல மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க. தொடர் கனமழையினுடைய எச்சரிக்கை எதிரொலியாக மாநில பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த 300 வீரர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் தயார் நிலையில் இருக்காங்க. இந்த வரக்கூடிய நாட்கள்ல கனமழையினுடைய தாக்கத்தை அடிப்படையாக கொண்டு வீரர்களுடைய செயல்பாடுகள் அமைய உள்ளது. பாஸ்கர், இப்ப இந்த மாநில பேரிடர் மீட்பு படையினர் அனுப்பப்பட்டிருக்காங்க. தற்போது அவங்க என்னென்ன பணிகள் எல்லாம் ஈடுபடுவாங்க, அது பற்றிய விவரங்கள்? அவங்க நவீன உபகரணங்கள்லாம் அவங்க வைத்திருக்காங்க. ஏற்கனவே சென்னை மற்றும் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழையின் போது உடனடியாக தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பாக அழைத்து வருவது, யாராவது மழை வெள்ளத்துல சிக்கிக் கொண்டார் அவர்களை பாதுகாப்பாக மீட்கக்கூடிய நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள்ல இவர்கள் ஈடுபடுவாங்க. மாவட்ட நிர்வாகம் எங்கு அவர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்கிறது அங்கு அவர்கள் சென்று மீட்பு பணியில ஈடுபடுவார்கள். இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகத்தினுடைய உத்தரவு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இங்க மழை அதிகமாக இருக்கிறது, சாதாரண பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மீட்டு பாதுகாப்பாக அழைத்து வரக்கூடிய உத்தரவுகளுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். தற்போது அந்தந்த மாவட்டங்கள்ல முகாமிட்டிருக்காங்க. அவங்களுக்கு வரக்கூடிய தகவலின் அடிப்படையில அவங்களுடைய செயல்பாடுகள் என்பது அமையப்பட உள்ளது. நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.